Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic derived data types. So derived data types are derived from the basic or primitive data types. The derived data types are classified into arrays, functions and pointers. இது ஒவ்வொன்றையும் பத்தி டீடைல்டா படிக்க போறோம். First one வந்து arrays. So array அப்படின்னா என்னன்னா some similar kind of dataவை collect பண்ணி ஒண்ணா வைக்கிறோம் அப்படின்னா that is called array. An array can be defined as the collection of similar type of data. Same type of dataவை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம்னா that is called array. For example, நான் ஒரு integer value கொடுக்கணும்னா ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து some set of integer values வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் arrays. ஸோ இந்த அரேஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சுதான் ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இந்த இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0. 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நான் செட் ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸ் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு அரே. ஒரு அரேயோட ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் இருக்கும். இந்த அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த அரேல வந்து 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த அரேயோட சைஸ் பாத்தீங்கன்னா 6. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அந்த 6 எலமெண்ட்ஸ்மே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கும். நான் இன்டீஜர்னு எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து இன்டீஜர் அரே. இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங்னா ஃப்ளோட்டிங் அரே, கேரக்டர் அரே இப்படி சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதான் அரேங்கிற கான்செப்ட். ஸோ இதுதான் ஒரு அரேயை டிக்ளேர் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப் கொடுத்துக்கணும். தென் ஸ்பேஸ் விட்டு எதை ஸ்டோர் பண்ணனாலுமே நம்ம ஐடென்டிஃபையர் யூஸ் பண்றோம். சப்போ ஒரு நேம் கொடுக்கணும். இது அரேங்கிறதுனால அந்த அரேயோட நேம். Then array is a collection of similar kind of data. அப்ப எவ்வளோ amount of data நம்ம ஸ்டோர் பண்றோங்கிறது தெரியணும். அதுதான் அந்த அரேயோட சைஸ். அதை கண்டிப்பா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள தான் கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். அப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு தென் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள அந்த அரேயோட சைஸ் மென்ஷன் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். இதுல டேட்டா டைப்ங்கிறது அந்த அரே வேரியபிளோட டைப். என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம இந்த அரேல ஸ்டோர் பண்ண போறோம். தென் அரே நேம்ங்கிறது நேம் ஆஃப் த அரே வேரியபிள். எதுக்குமே நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நேம் வந்து கொடுக்கணும். தென் அரே சைஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. அந்த பர்டிகுலர் அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அதுதான் அரே சைஸ். இது நம்ம இப்ப பார்த்தோம் அரே டிக்ளேர் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்ட் மார்க் பிராக்கெட்ல 100 கொடுத்துருக்கேன். அப்போ டேட்டா டைப்ல நான் இன்ட்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் கொடுத்துருக்கிற அரே வந்து இன்டிஜர் அரே. தென் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் மார்க் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட்ல சைஸ் வந்து 100 கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் அரே. அந்த இன்டிஜர் அரேல 100 இன்டிஜர் எலமெண்ட்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம சி ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல நமக்கு அரே தேவைப்படுது அது வந்து நம்ம யூஸ் பண்ணா அந்த டேட்டாவை பொறுத்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவைப்படுதோ அந்த இன்புட்டை பொறுத்து நம்ம அரேங்கிற கான்செப்டை ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் மார்க் அப்படிங்கிறது ஒரு அரே. அதுல 100 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைப் வந்து இன்டீஜர். ஸோ ஈச் வேல்யூ கேன் பி ஆக்சஸ்ட் ஆஸ், அதாவது நான் இப்போ 100 வேல்யூஸ் அதில் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா அந்த 100 வேல்யூஸையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்து. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ மார்க் ஆஃப் 0 அது ஃபர்ஸ்ட் வேல்யூ, மார்க் ஆஃப் 1 அது செகண்ட் வேல்யூ. அப்போ நான் சைஸ் 100 கொடுத்துருக்கிறதுனால இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருந்து 99 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த இண்டெக்ஸ் நம்பரை பொறுத்து ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம அரேல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா புரியும். நெக்ஸ்ட் டைப் வந்து பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் whose value is the address of another variable. இன்னொரு வேரியபிளோட மெமரி அட்ரஸ் எடுத்துட்டு வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன்னா அதுதான் பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஒரு பாயிண்டர் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அதுக்கும் சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதான் அதோட சின்டாக்ஸ்.
ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார், அதுக்கப்புறம் தான் வேரியபிள் நேம். ஸோ இதுல ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிச் சிம்பிள் ஸ்டார்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். அப்புறம் தான் வேரியபிள் நேம். ஸோ இதுல ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிச் சிம்பிள் ஸ்டார்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும் தான் வேரியபிள் நேம். ஸோ இதுல ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன். பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிச் சிம்பிள் ஸ்டார்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். டேட்டா டைப்ங்கிறது டைப் ஆஃப் த பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிளோட டைப் என்னது, அது டேட்டா டைப். தென் வேரியபிள் நேம்ங்கிறது அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு நேம். எது ஸ்டோர் பண்ணனாலும் நம்ம ஒரு நேம் ஐடென்டிஃபையர் நேம் கொடுத்து தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு நேம். ஆனா கண்டிப்பா ஆஸ்ட்ரிச் சிம்பிள் அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். A pointer variable is denoted by the asterisk symbol. அந்த asterisk symbol இருந்தாதான் அது பாயிண்டர். அது கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் வேரியபிள் ஆயிடும். ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வேரியபிள். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அது நான் 5ங்கிற ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டைப் வந்து இன்ட். அப்போ நான் இப்போ ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அது வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதான் அந்த லைனுக்கு மீனிங். ஏங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல 5ங்கிற ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதான் நம்ம சி ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏங்கிற வேரியபிள் கம்ப்யூட்டர்ல ஒரு பர்டிகுலர் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த மெமரி லொகேஷனை எடுத்துட்டு வந்து நான் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ண போறேன். அதுதான் பாயிண்டர் வேரியபிள். ஸோ அதுக்கு நான் எனக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வேணும். ஸோ நான் இப்போ பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இன்ட்ங்கிறது டேட்டா டைப், பிங்கிறது வேரியபிள், ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால அது பாயிண்டர் வேரியபிள். அப்போ இந்த பிங்கிற பாயிண்டர் வேரியபிள்ல நான் இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் இந்த தேர்ட் லைன், பி இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஏ. இதுல அண்ட்ங்கிறது என்னன்னா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர். ஏயோட அட்ரஸ பில ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப ஏங்கிறது நார்மல் வேரியபிள், பிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். So here a equal to 5 is the normal integer variable, bங்கிறது pointer variable, andங்கிறது address of operator. அப்ப address of variable a is stored in variable b. So இப்போ 5ங்கிற ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மெமரியில. ஸோ அது ஏங்கிற வேரியபிள்ல இருக்கு. அதே மாதிரி அந்த ஏங்கிற வேரியபிள் ஒரு பர்டிகுலர் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 8878 அப்படிங்கிறது அந்த மெமரி லொகேஷன் அப்படின்னா, பிங்கிற வேரியபிள் ஒரு பாயிண்டர் வேரியபிள், அதுல ஏயோட அந்த மெமரி லொகேஷன் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஏ இஸ் அ நார்மல் வேரியபிள், அதுல 5ங்கிற இன்டிஜர் நம்பர் இருக்கு. அந்த வேல்யூ 8878 அப்படிங்கிற ஒரு மெமரி லொகேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மெமரி அட்ரஸ் வந்து பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதான் நார்மல் வேரியபிளுக்கும் பாயிண்டர் வேரியபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப பி இஸ் த பாயிண்டர் வேரியபிள் which holds the address of another variable a, அதோட டைப் வந்து integer. ஓகேவா? So third data type வந்து functions. So function அப்படின்னா என்னன்னா, a function is a group of statements that together perform a task. எனக்கு தேவை ஒரு டாஸ்க் பண்ணணும், அந்த டாஸ்க் பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதுறேன்னா that is called function. எல்லா சி ப்ரோக்ராம்லயுமே பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்னாலே அந்த parenthesis bracket இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்போ டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுல கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதோட ரிட்டர்ன் டைப் என்னங்கிறது இருக்கும், தென் அதோட பேராமீட்டர்ஸ் இன்புட் என்னங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ இப்படித்தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்ட்ல இன்னும் டீட்டெயிலாவே படிப்போம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த ரிட்டர்ன் டைப்ல அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அதுதான் ரிட்டர்ன் டைப். இட் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் வேல்யூ தட் த ஃபங்க்ஷன் வில் பி ரிட்டர்ன். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு டாஸ்க் நடக்கும், தென் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆன உடனே அதுல இருந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அதுதான் ரிட்டர்ன் டைப். தென் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம். ஸோ எல்லாமே ஐடென்டிஃபையர் கொடுக்கணும் கண்டிப்பா. ஸோ அப்போ நேம்ங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், என்ன நேம் நம்ம யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணிக்கலாம்.
தென் கண்டிப்பா parenthesis bracket கொடுக்கணும். தென் parameter list. அந்த ஃபங்க்ஷன்ல என்ன டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை கேரி பண்றதுக்கு என்னென்ன இன்புட் டேட்டா வேணுமோ அதுதான் அந்த பாராமீட்டர் லிஸ்ட். அப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணணுங்கிற சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். தென் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், அதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ ஒரு பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கும் சேம் சின்டாக்ஸ் தான். அங்க பாத்தீங்கன்னா முடியும் போது செமிகோலன் இருந்தது பாருங்க, ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது முடிகிற இடத்துல செமிகோலன் இருந்தது. பட் இங்கேயும் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் நேம் பாராமீட்டர் லிஸ்ட் தான். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதும் சேம் சின்டாக்ஸ் தான், ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் நேம் பாராமீட்டர் லிஸ்ட். பட் அங்க என்னன்னா செமிகோலன் இல்லை. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன வராது, செமிகோலன் வராது. மற்றபடி சி ப்ரோக்ராம்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே செமிகோலன்ல தான் முடியும். பட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல செமிகோலன் இருக்கும். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது முடிக்கிற இடத்துல செமிகோலன் வராது. ஏன் வராது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இனிமேதான் டிஃபைன் பண்ண போறோம் வித் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளதான் அந்த ஃபங்க்ஷன்ல என்ன டாஸ்க் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோங்கிறத இங்க கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் நீடட் பை த ஃபங்க்ஷன். ஸோ நான் ஒரு டாஸ்க் பண்ண போறேன்னா அதுக்கு என்ன டேட்டா வேணும், அப்போ டேட்டா வேணும்னா எனக்கு வேரியபிள்ஸ் வேணும், அதுல தான் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். தென் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னோட டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வேணும். ஸோ இன்புட் வேணுமா, அவுட்புட் வேணுமா, வேற ஏதாவது கால்குலேட் பண்ணணுமா, எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும். எல்லாமே கால்குலேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா அந்த வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும், அதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னங்கிறது முடிவாகும். இதுல ஆல்ரெடி நம்ம வாய்டுன்னு ஒரு டேட்டா டைப் முன்னாடி பார்த்திருக்கோம், எம்டி டேட்டா டைப். அந்த வாய்டு வந்து இந்த ரிட்டர்ன் டைப்ல தான் யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இப்ப பார்க்கலாம். அப்ப இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்குள்ள சின்டாக்ஸ். ஸோ ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும், ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், பரான்தீசிஸ்க்குள்ள பாராமீட்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு தென் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுல நம்ம இந்த ரிட்டர்ன் டைப்ல வாய்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷனோட நேம் வந்து மெயின். இது ஆல்ரெடி சி ப்ரோக்ராம்ல இருக்கும். பட் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன நேம்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன்னா நான் இப்போ பாராமீட்டர் கொடுக்கல, பாராமீட்டர் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். தென் கர்லி பிரேசிஸ் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்க எழுதிட்டு கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் பண்ணணும். ரிட்டர்ன் டைப்ல வாய்ட் இருக்கு அப்படின்னா வாய்டுங்கிறது எம்டி டேட்டா டைப். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் எனிதிங். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே நமக்கு ரிட்டர்ன் ஆகாது. ரிட்டர்ன் ஆகலைன்னா தான் அதோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு. ஸோ வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப், மெயின்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். பட் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனிதிங். பட் அதே டைப்ல நான் இப்போ வாய்டு மெயினுக்கு பதிலாக இன்ட் மெயின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ரிட்டர்ன்ங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம கீவேர்ட்ல படிச்சிருக்கோம் அது என்னங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு கால்குலேட் ஆகி ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூவை தான் நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து கண்டிப்பா வாய்டா இருக்காது. ஸோ இது ரிட்டர்ன் சம்திங், ஏதாவது ரிட்டர்ன் பண்ணோம் கால்குலேட் பண்ணிட்டு. தென் இதுல இன்ட்ங்கிறது ரிட்டர்ன் டைப், மெயின்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்கு. அந்த ரிட்டர்ன் டைப்ல வாய்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. வாய்டு யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ரிட்டர்ன் ஆயிருக்கும். அப்போ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவை நீ ரிட்டர்ன் பண்றியோ அதே தான் ரிட்டர்ன் டைப்பா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்க இன்ட்னு கொடுத்துருக்கோன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ட் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், அந்த வேல்யூ வந்து டைப் வந்து இன்டா இருக்கும். அப்படின்னா நான் ரிட்டர்ன் டைப்ல இன்ட் கொடுக்க போறேன்னு அர்த்தம். இதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ங்கிற கான்செப்ட்ல இன்னும் டீடைல்டா படிக்கும்.
ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம படிச்சிருக்கிறது derived data types. அதுல அரேஸ், பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா படிச்சோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் பத்தி படிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.